நம்ம சேனலில் நிறைய சோஷியல் இஷ்யூஸை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இப்போ இருக்க காதலை பற்றி கொஞ்சம் பேசுவோம். என்னை பொறுத்த இருக்க காதல்னா ஒருத்திக்கு ஒருத்தன், ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நான் காதல்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அந்த கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பதில் புது புது கான்செப்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளிங்கா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டா? ஃப்ரெண்ட்ஸ்னாலே சுயநலமற்ற ஒரு உறவு அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க தப்பு பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு அதை லவ்வுக்குள்ளே புகுத்திட்டாங்க. இந்த ஒரு தப்பான விஷயங்கள்லாம் ஒரு சொசைட்டியில் நார்மலைஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் சொல்லப்போனால் திரைப்படங்கள்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா காதல்னா உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிச்சதெல்லாம் திரைப்படங்கள் தான். காதல்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்து கற்றுக்கிட்டதும் திரைப்படங்கள் மூலமாக தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த காதலுக்கு மரியாதை, காதல் கோட்டை, காதல் மன்னன், பூவே உனக்காக, ஷாஜகான், இந்த படங்கள்லாம் காதல்னா இவ்வளோ ஒரு பியூரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வர படங்கள்லாம் தப்பான ஒரு காதலை நார்மலைஸ் பண்ணுற ஒரு கான்செப்டாக தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு லவ் டுடே, டிராகன், காத்து வாக்கில் 2 காதல், இந்த மாதிரியான படங்கள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் நார்மலைஸ் தான் போல, இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் 2K கிட்ஸ் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த 28, 29, 30 வயசு பசங்க யார்? 2K கிட்ஸா? 90s கிட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ தப்பு பண்ணுறவங்க எல்லாம் எல்லா ஜென்ரேஷனும் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஜென்ரேஷன் மட்டும் தப்பு சொல்ல முடியாது. என்ன ஒன்று இதில் அதிகமாக இந்த தப்பெல்லாம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தப்பு இல்லை. இதில் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. என்னென்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு 4-5 பொண்ணுங்கிட்ட இதே நேரத்தில் ட்ரை பண்ணுவானுங்க. அதே தான் அந்த பொண்ணும் பண்ணும். ஸோ இதெல்லாம் தப்பான விஷயம். இதெல்லாம் நம்ம தான் இந்த சொசைட்டியை மாற்றணும். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் மாற்றணும். ஏன்னா எங்களுக்குன்னா வேறு வேலை இல்லையா, இவனுங்க மாற்றது தான் வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நீங்கள் நினச்சாலே அது தப்பு தான். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி தப்பு நடக்குதுன்னா அது கேட்டு தான் ஆகணும். அப்படி கேட்டால் தான் இந்த சொசைட்டி மாறும். லவ்வில் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நம்பிக்கை, சுயநலமற்ற ஒரு விஷயம், சுயநலமாக இருக்கக்கூடாது. 3வது நேர்மை. இந்த 3 இருக்கணும் எப்பவுமே ஒரு லவ்வில். அப்போ தான் அந்த லவ் சக்ஸஸ் ஆகும். காதல்ன்ற அந்த வார்த்தையை இப்போ பாதி கேவலமாகிடுச்சு. மீதி இருக்க இந்த பாதி வார்த்தை தான் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ எல்லாருமே லவ் பண்ணுங்கள், ஆனால் கரெக்டாக பண்ணுங்கள். லவ் ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணுறதை முதல்ல நிறுத்திடுங்க. நன்றி.